வணக்கம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய, உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய, ரத்த சோகையை போக்கக்கூடிய, பெண்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய, எடையை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாரம்பரியத்தோட சேர்ந்த ஆரோக்கியமான ஒரு ரெசிபியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக அடை அப்படின்னு சொல்லும் பொழுது கடலைப்பருப்பில் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் தான் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல இருக்கு. ஆனா அந்த மாதிரி இல்லாம வித்தியாசமான, நல்ல ஆரோக்கியமான, சீரான செரிமானத்தை கொடுக்கக்கூடிய, எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு அடை தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முதல்ல நான் பாரம்பரிய அரிசி எடுத்துக்கிறேன், பாரம்பரிய சிகப்பரிசி எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்க போற பாரம்பரிய சிகப்பரிசி அப்படின்னு பார்த்தோம்னா இது பூங்கார் அரிசி. நீங்க எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். கருங்குருவை, காட்டியான, மாப்பிள்ளை சம்பான், எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இது ஒரு 2 தடவை அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இந்த பூங்கார் அரிசி அப்படின்னு பார்க்கும்போது இது செரிமானம் மேம்படுத்தக்கூடியதாகும், நீண்ட நேரத்துக்கு பசி இல்லாம இருக்கிறதுக்கும் உதவும். அதே மாதிரி எடை குறைகிறதுக்கும், பெண்களுக்கு வரக்கூடிய ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள், ரத்த சோகை, மாதவிடாய் வரக்கூடிய பிரச்சனைகள், பலவீனமா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சிறந்தது. அது மட்டும் இல்லாம நீரிழிவு இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பாரம்பரிய அரிசியை அவ்வப்பொழுது எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் அவ்வப்பொழுது பூங்கார் அரிசி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததான் நம்ம தயாரா எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா, முளைக்கட்டின பச்சை பயிரும் முளைக்கட்டின கருப்பு உளுந்தியும் தான். இது முளைக்கட்டதுக்கு ஒரு 6 மணி நேரம் இது ரெண்டையுமே ஒன்னா சேர்த்து கூட ஊற வைக்கலாம், இல்லை தனித்தனியாகவும் ஊற வச்சுக்கலாம். ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் இதை தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வச்சோம்னா ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்தில் இது நல்லா இந்த மாதிரி முளை கட்டி தயாராயிருக்கும். அதே மாதிரி அடுத்ததான் நம்ம தயாராக எடுத்து வச்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா, கல்யாண முருங்கை இலைகளை தான். ஒரு 5லேருந்து 7 இலைகளை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ முதல்ல நான் ஒரு மிக்சியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற ஒரு 1/2 கப் அளவுக்கு பூங்கார் அரிசி இதோட சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் அதோட 2 வரமிளகாயும், ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதோட சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமா மிளகு, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மையா நம்ம அரைச்சு எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதோட 1/2 கப் அளவுக்கு முளைக்கட்டின பச்சை பயிரையும் முளைக்கட்டின கருப்பு உளுந்தையும் சேர்த்துக்கலாம். இந்த முளைக்கட்டின தானியங்கள் எல்லாமே பார்த்தோம்னா உடனடி சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தானியங்கள், எளிமையான செரிமானத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி புரதச்சத்துக்கள் நிறைந்த ஒரு தானியங்கள், தசைகளுக்கு சிறந்த ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது. குழந்தைகளுடைய சீரான வளர்ச்சிக்கு அவ்வப்பொழுது இந்த முளைக்கட்டின தானியங்களை கொடுக்கறது ரொம்பவே சிறந்தது. எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த உணவை அவ்வப்பொழுது எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா நம்ம மைய அரைச்சு எடுத்துக்கலாம். இதோட நான் ஒரு சிட்டிக்கெல்லாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கல்யாண முருங்கை இலைகளை ஒரு 6-7 இலைகளை நல்லா நடு காம்பு நீக்கிட்டு சேர்த்துக்கிறேன். எப்பவுமே இந்த கல்யாண முருங்கை இலையை நம்ம எந்த உணவுல பயன்படுத்தினாலும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த காம்புகளை நீக்கிட்டு பயன்படுத்துறது சிறந்தது. இதையுமே இப்போ நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நமக்கு அடைக்கு தேவையான மாவு தயாராயிடுச்சு. சின்னதான இருக்குன்னா சின்ன வெங்காயத்தையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் சேர்க்கறதுனால அடையினுடைய சுவை ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த கல்யாண முருங்கை இலை அப்படின்னு பார்த்தோம்னா, வயதுக்கு வந்த பெண்கள், திருமணமான பெண்கள், குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு அற்புதமான உணவு அப்படின்னு சொல்லலாம். கல்யாண முருங்கை மட்டும் இல்லாம பூங்கார் அரிசியும் இந்த காலகட்டத்தில் அவசியமான ஒரு உணவு. அதனால இந்த மாதிரி சேர்த்து நம்ம கல்யாண முருங்கையும் பூங்கார் அரிசியும் சேர்த்து ஒரு உணவா சாப்பிடும் பொழுது அந்த வயதுல பெண்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு அற்புதமான உணவாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம மாதவிலக்குல வரக்கூடிய தொந்தரவுகள், மாதவிடாயில வரக்கூடிய தொந்தரவுகள், பிசிஓடி, தைராய்டு மாதிரியான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல சிறந்த உணவாகும் இது இருக்கும். இப்போ தோசைகளை நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாவை ஊற்றி நல்லா நம்ம எப்பயும் அடைக்கு எப்படி கனமா ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றி நம்ம வேக விடலாம். இந்த கல்யாண முருங்கை இலை பார்த்தோம்னா இரும்பு சத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இலைகள். அது மட்டும் இல்லாமல் ஹீமோகுளோபின் லெவலை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்கள் அவ்வப்பொழுது இந்த உணவை எடுத்துக்கிறது சிறந்தது. இதோட தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு பசு நெய்யும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நம்ம வேக விடலாம். கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கும், எலும்பு பலத்தை அதிகரிக்கிறதுக்கும் இந்த கல்யாண முருங்கை இலைகள் பெரிய அளவில் உதவக்கூடியதாகவும் இருக்கும். திருமணம் ஆகக்கூடிய பெண்கள், குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் அவ்வப்பொழுது கட்டாயம் எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த கல்யாண முருங்கை இலைகள். அது மட்டும் இல்லாம இந்த பூங்கார் அரிசி. அதனால அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயம் எடுத்துக்க வேண்டிய ஒரு அற்புதமான காலை உணவு தான் இந்த அடை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு தேவையான அளவுக்கு திருப்பி எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ சேர்த்து சிறுதியில சுட்டு எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கும் போது மூட்டுகளில் வரக்கூடிய வலிகள் குறையும், உடல் சூழல் சமநிலைப்படும். அது மட்டும் இல்லாம தைராய்டு, பிசிஓஎஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிறந்ததாகவும் இருக்கும். நல்ல ஒரு மனமான, நல்ல ஒரு சுவையான பூங்கார் அரிசி கல்யாண முருங்கை அடை தயாராயிடுச்சு. காலை உணவுக்கு ஒரு அற்புதமான கல்யாண முருங்கை பூங்கார் அரிசி அடை எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்த்தோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பாயிண்டா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.